ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்குமே அவ்வளவு சுலபமாக கொடுக்காத அதிர்ஷ்டத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். விலை மதிப்பில்லாத அற்புத பரிசையும் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே. இன்றைய நாள் உனக்கான நாளாக, உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நாளாக நிச்சயமாக இருக்கும். 1000 எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்னாலும் சாயப்பான்னு ஒரு முறை என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வந்து எல்லாத்தையுமே நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன். நீ என் பிள்ளையாக ஒழுக்கமான, நியாயமான, நேர்மையான முறையில அமைதியோடு பொறுமை காத்து வருகிறாய். இருந்தாலும் வேணும்னே ஒரு சிலர் செய்யக்கூடிய காரியங்கள் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் இருப்பது எனக்கு தெரியும். உன் நல்ல குணத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை குறை சொல்பவர்களையும் குற்றம் சொல்பவர்களையும் நினைச்சு நீ கவலைப்படாத. உனக்கான உண்மையான பிள்ளையாக, உனக்கான உண்மையான சாய்நாதாவாக இந்த அப்பா நான் இருக்கேன். அதனாலேயே நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. ஒரு சிலர் என்னதான் உன்கிட்ட சண்டை போட்டாலும், பிரச்சனைகளை உண்டாக்குனாலும் நான் எப்பவுமே உன் பக்கம்தான் இருப்பேன். ஏன்னா நீ சொல்றதுதான் சரி, நீ செய்யறதுதான் சரி. நீதியும் நேர்மையும் நியாயமும் உன் பக்கம் இருக்கும்போது உனக்கு துணையாக யார் இருந்தாலும் எல்லாட்டியும் இந்த சாயப்பா நான் நிற்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய பொறுமையை பரிசாக உன் வாழ்க்கையவே பொக்கிசமாக மாற்ற வந்திருக்கேன். என் பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய நல்ல குணங்களின் காரணமாகவே நல்வாழ்க்கையை நிச்சயமாக வாழுவாய். யார் உன்னை ஒதுக்கினாலும், யார் ஏமாத்தினாலும், யார் கைவிட்டாலுமே கூட இந்த சாயப்பாவின் திருவடியை சரணாகதி அடைஞ்ச உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நான் காப்பாத்துறேன். என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எத்தனை துன்பம் வந்தாலும் இந்த சாயப்பாவுடைய நாமமான ஓம் சாய்ராம்னு நீ சொன்னாலும் சரி, அல்லது என்னுடைய உதியை எடுத்து உன் நெத்தியில வச்சுக்கிட்டாலும் சரி, உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கான அற்புதமான நல்ல விஷயங்களை நான் செய்வேன். நேத்து கூட நீ என்னை உணர்வதற்காக ஒரு வாய்ப்பை நான் உண்டாக்குனேன். இருந்தாலும் உன்னை சுத்தி நடக்கிற பல விஷயங்கள்ல கவனம் கொள்ளுகிற நீ நான் உன்னை நோக்கி வர்றத இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இப்போது ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கு. இந்த ஓம் சாய்ராம் என்கிற நாமமானது புது சக்தியையும் புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையும் உனக்குள்ள கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்கும் என் செல்லமே. நீ எதை பார்த்தும் பயப்படாம எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதை சரியாக திறமையின் மூலமாக வெற்றி கொண்டு உன் பிரச்சனைகளை கையாள பழகிட்டினா உன்னால நிம்மதியாக வாழ முடியும். நீ எதையுமே எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டமான சூழலில் இருப்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ தளர்ந்து போவதை தடுக்கும் விதமாக தானே இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நிகழ்ந்துடாதா, அதிர்ஷ்டம் அடிச்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க உன்னுடைய ஏக்கத்தை தீர்த்து வச்சு உன் நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்யறதுக்காக ஓடி வந்தேன். இப்போது உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்னும் இன்னும் மேலே உனக்கு முன்னேற்றத்தை நான் கொண்டு வந்து தர்றேன். இன்னுமே கூட உன் வாழ்க்கையில எதுவுமே காலதாமதம் ஆகிடல. உன் மனசு உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது கவலையையோ பயத்தையோ உனக்குள்ள உண்டு பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சரி செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் நிறைஞ்சதாக நான் மாற்றி தர்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். எல்லா வகையிலும் உனக்கான நல்லதே இனி நடக்கும் என் தங்கமே. அழகான மகிழ்ச்சியை இப்போ நீ பார்க்க போற. இன்று முதல் பல நல்ல நிகழ்வுகள், உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீயும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம். எப்பவுமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கவலைப்படாத. உனக்கு வரவேண்டிய கடனும் பணமும் பதவி உயர்வும் வேலை வாய்ப்பும் திருமணமும் குழந்தை பாக்கியமும் எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நம்பிக்கையோட இரு என் செல்லமே. பல வருடங்களாக நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்திற்காகவும், நீ காத்திருந்த உன்னுடைய கனவுக்காகவும்
இப்போது உன் வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்துறதுக்காக தான் வந்தேன்.